அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் நம்பர் 1 போட்டித் தேர்வு பயிற்சி மையமான நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி தமிழகம் முழுவதும் 60 கிளைகள் மூலமா நிறைய சாதனையாளர்களையும் வெற்றியாளர்களையும் உருவாக்கி அனைத்து துறைகளிலும் டாஃப் மாணவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய சாதனையை படைச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி மதுரை கிளையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்து ஒரு வாண்டட் இருக்குது. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸாக நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம மதுரை பிரான்ச்சில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு மெகா ஜாப் ஃபேர் வந்து இப்போ ஜனவரி 26 வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜாப் ஃபேரில் எந்தெந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வந்து வாண்டட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப், அதாவது நமக்கு வந்து இப்போ கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து கிளாஸ் டீச்சிங் ஸ்டாஃப் அண்ட் மெண்டாஸ், ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெக்ரூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃபில் நான் டீச்சிங் இருக்காங்களே, ஸோ இதுக்காக நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான டீட்டெயில் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் நம்ம வந்து இப்போ வந்து எதிர்பார்க்குறோம். சரியா, இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டீச்சிங் ஸ்டாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ஒரு 20 ஸ்டாஃபும், அதுமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாஃபும் இப்போ வந்து நமக்கு வாண்டட் இருக்கு. சரிங்களா, ஸோ இதில் மாணவர்களுக்கு முழு நேர வழிகாட்டுதல் வழங்க அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் தேவை. அதாவது ஃபுல் டைம் நம்ம பிரான்ச்சில் வந்து உட்காந்து அங்கேயே இருந்து கிளாஸ் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கேயே இருந்து ஒரு மென்டார்ஷிப் பார்க்குறது, ஸ்டூடெண்ட்ஸ் கூடவே இருந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கிறது தான் இப்போ வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம். சரிங்க, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து ஒரு 20 ஸ்டாஃப்ஸோ, அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒரு 10 ஸ்டாஃப்ஸ். சரிங்க, ஸோ இதுக்கான நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு குரூப் 1 மெயின்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் அதே பேட்டர்ன் தான். சரிங்க, ஒரு யூபிஎஸ்சி, ஸோ யூபிஎஸ்சியில் வந்து நீங்கள் மெயின்ஸ் எழுதியிருக்கிறீங்க, இல்லை ஒரு சிஜிஎல் இந்த மாதிரி வந்து செகண்ட் ஸ்டேஜ் எழுதியிருக்கிறீங்க, இந்த மாதிரி லெவலில் வந்து நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து கட்டாயமாக எலிஜிபிள் ஆகிறீங்க. சரியா, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரோல் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் எடுக்கிறது, அது போக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மென்டார்ஷிப் பார்க்குறது, பிரான்ச்சில் எப்பவுமே உட்காந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறது. சரிங்களா, ஸோ முக்கியமாக இந்த மாதிரி இது எல்லாமே பார்க்குறோம். ஓகேவா, இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரான்ச் இன்சார்ஜ், அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃபில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு பர்சன், அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்ஸில் வந்து ஒரு பர்சன். ஸோ இது வந்து நம்ம மதுரையில் வந்து ஸ்டேட் போர்டில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி கிளாஸஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நம்ம இருக்கக்கூடிய குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 இதுக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் போலீஸ், எஸ்ஐ இந்த மாதிரி கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அது மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி இதுக்காக கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் தனித்தனியாக ஒரு இன்சார்ஜ். ஸோ இந்த இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிச்சயமாக நாலேஜபிளாக இருக்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்ல ஒரு பர்சன், டைபிஸ்ட்ல வந்து 2 பர்சன்ஸ். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே டீச்சிங்லையும் நான் டீச்சிங்லையும் வந்து நாம் வந்து இப்போ ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா டீச்சிங்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், அது நான் டீச்சிங் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோக்கு கீழே நாம கொடுக்க ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க்ல போயிட்டு உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் வந்து கொடுங்க, உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய பிளேஸ். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கான்டாக்ட். இப்போ நீங்கள் வந்து இப்போ டீச்சிங் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ தமிழ் சொசைட்டி எடுக்கிறீங்களா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்களா, எக்கனாமி எடுக்கிறீங்களா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறீங்களா, ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் நாலேஜபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான பேசிக் டீடைல் வந்து கொடுங்க. இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல உங்களுடைய பேசிக் டீடைல் கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக எங்களோட ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி அடுத்த என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 மதுரையில் வச்சு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதில் ஒரு இன்டர்வியூ இருக்கும். அதுபோக நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் நம்ம டிஎன்பிசி சிலபஸ் வைஸ் உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் வந்து டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, 26 இன்டர்வியூ வர்றீங்க அப்படின்னாக்கா அன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் டிஎன்பிசி சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50லேருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து
டெஸ்ட் கொடுப்போம். ஸோ அந்த மார்க்கையும் வந்து நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். அதுபோக நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டாபிக் வந்து ஒரு டெமோ கிளாஸை வந்து எடுத்து கொடுக்கணும் நம்ம ஸ்டாஃப்ஸ் முன்னாடி, சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களோட இதுதான் உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸாக வந்து இருக்கும். ஸோ அதுவே டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்களை டைப் பண்ண சொல்கிறது, அதில் வந்து மிஸ்டேக் பார்க்குறது, தமிழ் இங்கிலீஷ் வந்து நீங்கள் டைப் பண்ணுறது, அந்த டைமிங் ஸ்பீட், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும், சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து. ஸோ இது வந்து தெரியும். நீங்கள் வந்து இதுக்கு குவாலிஃபையாக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கில் வந்து நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம மதுரை பிரான்ச்சோடைய டாப் மதுரை பிரான்ச்சோடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அது கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். 7305016300 7305016300 இந்த நம்பருக்கு. இது இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா எங்களுடைய ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜனவரி 26 நம்மளுடைய குடியரசுத் தலைவர் இல்லையா, அன்னைக்கு தான் இன்டர்வியூ இருக்கும். அன்னைக்கு எங்கே வர வேண்டியிருக்குன்னா நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமி மதுரை பிரான்ச் இல்லையா, வனிதா காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோர் எங்க நான் சொக்கநாதர் டெம்பிளுக்கு பேக்ஸ் சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்டில் வந்து சொக்கநாதர் டெம்பிள் இருக்கும், அதுக்கு வந்து பேக் சைடில் இருக்கும், சரிங்க? ஸோ இந்த டீட்டெயில் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான அறப்பணி. இப்போ நாம ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்டா இருக்கிறோம், ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளோட நாலேஜை மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கறது மூலமா இந்த சமுதாயத்தில் இருக்கிற மற்றவங்களையும் நம்ம முன்னேற்ற முடியும், நாமளும் இதன் மூலமா முன்னேற முடியும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி மூலமா இப்போ கொடுக்குறோம். நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 60 கிளைகள் மூலமா பார்த்தீங்கன்னா நகரங்கள் மட்டும் இல்லாம சிறு நகரங்கள், கிராமங்கள்ல கூட நம்மளுடைய கிளைகளை தொடங்கி நிறைய சாதனையாளர்களை, அரசு பணியாளர்களை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சேவை நோக்கத்தோடு இருக்கக்கூடிய நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில நீங்களும் கைகோர்த்து உங்களுடைய லட்சிய பாதையும் நீங்க அடையணும், அதே நேரத்தில் நம்மளுடைய சமூகத்தையும் ஒரு நல்ல ஒரு வழிக்கு வந்து வழிப்படுத்தி கொடுக்கணும். ஸோ இதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் உங்களோட சமுதாயம் முன்னேறதுக்கு டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.